வணக்கம். செம்பக மீடியாவின் இரவு நேர பிரதான செய்தி அறிக்கை வாசிப்பவர் தார்மிகா ஸ்ரீபதி. முதலில் தலைப்புச் செய்திகள். பாடசாலை மாணவர்களை இலக்கு வைக்கும் போதை கும்பல், இதுவரை 11 பேர் கைது. சாரதி அனுமதி பத்திரம் இல்லாத வெளிநாட்டவர்களிடம் வாகனங்களை கொடுப்பவர்களுக்கு எச்சரிக்கை. கொலை மிரட்டல் சம்பவம், சிஐடியில் வாக்குமூலம் வழங்கிய ருஷாந்த் பெல்லன. யாழில் இராணுவ வாகனமும் காரும் நேருக்கு நேர் மோதி விபத்து. ஆசிரியர் மீது கத்திக்குத்து தாக்குதல், ஓட்டமாவடியில் பரபரப்பு. கத்தோலிக்க பாதியாரை தாக்கிய 6 போலீஸ் அதிகாரிகள் பணி நீக்கம். இனி தொடர்பான விரிவான செய்திகள். பாடசாலை மாணவர்களிடையே பரவி வரும் போதைப்பொருள் தொடர்பில் போலீசார் மிகுந்த அவதானம் செலுத்தி வருவதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் FU வுட்லர் தெரிவித்தார். இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர், குறிப்பாக பாடசாலைகளை அண்மித்த பகுதிகளில் ஐஸ் பழம், பொம்மாய் மிட்டாய், டொஃபி பிஸ்கட் மற்றும் சாரவிடா ஆகியவற்றுடன் மாவா மற்றும் பாபுல் போன்றவற்றை மறைத்து விற்பனை செய்யும் முறை காணப்படுவதாக குறிப்பிட்டார். இவ்வாறான வியாபாரிகளுக்கு எதிராக கடுமையான சட்டம் நடைமுறைப்படும் என்று, இது தொடர்பில் இதுவரை 11 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார். சாரதி அனுமதி பத்திரம் இல்லாத வெளிநாட்டு பிரஜைகளிடம் வாகனங்களை செலுத்த கொடுக்கும் வாகன உரிமையாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீஸ் போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவின் பிரதி போலீஸ் மா அதிபர் WGA சேனாதிராதா தெரிவித்துள்ளார். போலீஸ் ஊடகப் பிரிவில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே போலீஸ் போக்குவரத்து கட்டுப்பாடு மற்றும் வீதி பாதுகாப்பு பிரிவின் பிரதிநிதி போலீஸ் மா அதிபர் இதனை தெரிவித்துள்ளார். நாட்டில் விபத்துக்களின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் வீதி விதிமுறைகளை மீறுபவர்களுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கொலை மிரட்டல் சம்பவம் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக இன்று காலை குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாக இருந்த வைத்தியர் ருஷாந்த் பெல்லன தற்போது அங்கிருந்து வெளியேறியுள்ளார். கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் பதில் பிரதி பணிப்பாளராக கடமையாற்றிய வைத்தியர் ருஷாந்த் பெல்லனவின் பணி அண்மையில் இடைநிறுத்தப்பட்டது. பொறுப்பு வாய்ந்த அரச வைத்திய அதிகாரி என்ற வகையில் உரிய அனுமதியின்றி ஊடகங்களுக்கு சர்ச்சைக்குரிய கருத்துக்களை தெரிவித்தமை மற்றும் பொதுமக்களிடையே அமைதியின்மையை ஏற்படுத்தும் வகையில் செயற்பட்டமை தொடர்பில் சுகாதார அமைச்சு முன்னெடுத்த ஆரம்பகட்ட விசாரணைகளின் அடிப்படையிலேயே அவருக்கு எதிராக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணத்தில் இராணுவ வாகனமும் காரொன்று நேருக்கு நேர் மோதி விபத்து ஏற்பட்டுள்ளது. யாழ்ப்பாண நகர் பகுதியை அண்மித்த மடத்தடி பகுதியில் இன்றைய தினம் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தில் எவருக்கும் பாரிய காயங்கள் ஏற்படாத நிலையில் விபத்து தொடர்பில் யாழ்ப்பாண போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். மட்டக்களப்பில் வாழைச்சேனை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஓட்டமாவடி பிரதேசத்தில் கத்திக்குத்துக்கு இலக்காகி ஆசிரியர் ஒருவர் காயமடைந்துள்ளதாக வாழைச்சேனை போலீசார் தெரிவித்துள்ளனர். தலைக்கவசம் அணிந்திருந்த நபர் ஒருவர் ஆசிரியரை கத்தியால் குத்தும் காட்சிகள் வீதியிலுள்ள CCTVயில் பதிவாகியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கத்திக்குத்துக்கு இலக்காகி காயமடைந்த ஆசிரியர் சிகிச்சைக்காக வாழைச்சேனை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். நீண்ட காலமாக நிலை வந்த தகராறு ஒன்று தொடர்பில் ஏற்பட்ட வாக்குவாதம் முற்றியதாலேயே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கத்தோலிக்க பாதியார் ஒருவர் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள கம்பகா பிராந்திய குற்ற விசாரணை பணியகத்தின் மோட்டார் சைக்கிள் படைப்பிரிவைச் சேர்ந்த 6 போலீஸ் அதிகாரிகள் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் நேற்று கம்பகா நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு 29ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர். அத்துடன் 29ஆம் திகதி அடையாள அணிவகுப்பு நடத்தவும் நீதவான் உத்தரவிட்டிருந்தார். இத்துடன் செம்பக மீடியாவின் இரவு நேர செய்திகள் யாவும் நிறைவேறுகின்றன. மீண்டும் நமது பிரதான செய்தி அறிக்கை நாளை இரவு எதிர்பாருங்கள்.